விளாமரத்திலே விளாங்கனியாகிய கவிதாசுவரன் வேதியறிய இரண்டு மல்லர்களையும் அவர்களை கொண்டே அடித்து கொன்று முடித்த பெருமானல்லவா கொண்டான் மழையா அந்த தேவேந்திரனுக்கும் தேவனாக விளங்கக்கூடிய நானும் உங்கள் பக்கத்திலே இருக்கேன். அந்த தேவேந்திரனுக்கு என்ன பொங்கல் என்று அந்த பொங்கல் பூசணைகளை எல்லாம் தான் அருந்தே கோபம் கொண்ட தேவேந்திரன் சப்த மேகங்களை அழைத்து, சப்த மேகம்னா 7 மேகம், அந்த 7 மேகங்களையும் அழைத்து பெருமழை கொட்ட சொன்னான். யானைக்கால் பெருமன் அளவு கல்மாறி பிழைத்தான். கோக்கூட்டங்கள் எல்லாம் கதிகலைக்கு அழே, கோபாலங்கள் எல்லாம் கதிகலைக்கு அழே. கல்மாறி பிழைது கல்மழை பெய்து சொல்றல. யானைக்கால் பெருமன் அளவு கல்லு மழை கொட்டினாக எந்த உயிர்னா பிழைக்குமா? அப்படி கொட்டிய போது கோவிந்தா கோவிந்தா என்றாலே கோவிந்தன் உங்கள் பக்கத்திலேயே இருக்க ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? அந்த கோவரத்திரகிரி மலையை சுண்டனாலே தூக்கி கொடையாக பிடித்தவன் அல்லவா. உடம்பேந்தி குளிர் மழை அப்படிப்பட்ட கூட்டங்களை எல்லாம் காப்பாற்றிய போது அந்த தேவேந்திரனை அவமானப்பட்டு காலிலே விழுந்து, இந்த யதுகுலத்திலே யாதவனாக மானிடனாக நீ பிறந்திருப்பதால் நீ வைகுந்தவாசம் நாராயணன் என்பதை மறந்து நான் உன்னிடத்திலே படையெடுத்து நான் பங்கப்படுகிறேன், என்னை மன்னித்து என்று கோவிந்த பட்டாபிஷேகம் எல்லாம் செய்தான் தேவேந்திரன். அந்த யதுகுலத்திலே யாவரும் அறியும் பொருட்டு அபிஷேகங்கள் எல்லாம் செய்து அருமையாக கோவிந்த பட்டாபிஷேகம் செய்து எல்லாம் நான் அறிவேனே ஞானத்தால். அப்படிப்பட்ட உன்னுடைய வாயால் வென்றால் பிறவியினுடைய ரகசியத்தை நீ சொன்னபோது இதுவரையும் எனக்கு இப்படிப்பட்ட ஃபுல் அட்ரஸ் யாருமே கொடுக்கலையே. உன்னுடைய வாயால் சொல்லியது இந்த உலகத்திலே பொய்யாகுமா? ஆனாலும் நீ சொல்லியபடி இப்பொழுது தம்பிமார்கள் என்று அறிந்து அந்த துரியோதனனை விடுத்து தம்பிமார்களோடு நான் போய் சேர்ந்து கொண்டேன்.